வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த புனித வியாகுல மாதத்தில் நம் துயரங்களையும் பிழைகளையும் ஆண்டவரின் கரங்களில் ஒப்படைக்கும் தருணத்தில் இருக்கின்றோம். வியாகுல மாதா தன் 7 வியாகுலங்களிலும் கண்ணீர் சிந்திய போதும் இறைவன் சித்தத்தில் உறுதியாய் நின்றார். இன்று அவரிடம் நாமும் மனமுருகி சென்று நம்முடைய அறியாமையால் செய்த பிழைகளுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்ததற்காக உமக்கு நன்றி. நாங்கள் அறியாமையினால் செய்த பிழைகளையும் பலவீனத்தால் ஏற்பட்ட தவறுகளையும் உம்முடைய இரக்கத்தினால் மன்னிப்பதற்காக உமக்கு நன்றி. பவுல் அப்போஸ்தலரை நீர் பெரிய தூதராக மாற்றியது போல எங்களது கடந்த கால தவறுகளை கருத்தில் கொள்ளாமல் புதியதொரு வாழ்வை தொடங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நீர் சிலுவையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியவில்லை, அவர்களை மன்னித்து விடும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திற்கு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருகின்றன. நாங்கள் அறியாமையால் எங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் உறவினர்களையும் புண்படுத்தி இருக்கலாம். இன்று எமது தவறுகளை மனமாற்றத்துடன் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையால் எங்களை மன்னித்து நாங்கள் யாரிடமெல்லாம் தவறு செய்தோமோ அவர்களிடம் மனம் திறந்து மன்னிப்பு கேட்கும் தைரியத்தை எங்களுக்கு தந்தருளும். வியாகுல மாதாவே, எங்கள் பிழைகளுக்காக கண்ணீரோடு நீர் எங்களுக்காக மன்றாடுவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பரிந்துரையின் வழியாக எங்கள் பிழைகள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வாழ எங்களுக்கு உதவியருளும். ஆண்டவரே, பிழைகள் செய்வது மனித இயல்பு என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் அந்த பிழைகளை உணர்ந்து மனமாற்றத்துடன் உமது கருணையில் முழு நம்பிக்கை வைப்பதே எங்களை மீட்பதற்கான வழி என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். பவுலை ஆசீர்வதித்து நீர் பயன்படுத்தியது போல எங்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய அன்பையும் மன்னிப்பையும் மற்றவர்களுக்கும் சாட்சி பகரும் கருவியாக பயன்படுத்தி அருளும். இனி வரும் நாட்களில் விசுவாசத்திலும் அன்பிலும் நற்செயல்களிலும் வளர எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அர்த்தமுள்ள வாழ்வை வாழ எங்களை தகுதி உள்ளவர்களாக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஆமீன். இன்றைய இறை வார்த்தையை தியானிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இரங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தையில் பவுல் அப்போஸ்தலர் சொல்வது நம் வாழ்க்கைக்கும் நேரடியான தொடர்பு கொண்டது. அவர் முன்பு கிறிஸ்துவை பழித்துரைத்தார், விசுவாசிகளை துன்புறுத்தினார். ஆனால் அவர் அந்த பிழைகளை அறியாமையினாலே செய்தார். அதற்கு பின் அவர் மனம் திரும்பிய போது இறைவன் அவரை மன்னித்து பெரிய தூதராக பயன்படுத்தினார். நம் வாழ்க்கையிலும் இதே உண்மை நிகழ்கின்றன. சில நேரங்களில் நாம் அறியாமலேயே ஒருவரை புண்படுத்துகிறோம். ஒரு கடுமையான வார்த்தை, ஒரு அக்கறையில்லாத செயல், ஒரு அலட்சியம் பிறரின் மனதில் ஆழமான காயம் ஏற்படுத்துகின்றது. சில சமயம்
நம் சுயநலத்தால் பிறரின் நலனை புறக்கணிக்கின்றோம். ஆனால் பின்னர்தான் அது தவறு என்று உணர்கின்றோம். சில வேளைகளில் நம் குழந்தைகளிடம், வாழ்க்கை துணைகளிடம், நண்பர்களிடம், உறவினர்களிடம் சொல்லிய தவறான வார்த்தைகள் அவர்களின் மனதை உடைத்துவிடும். இவை அனைத்தும் நம் அறியாமையாலோ அல்லது பலவீனத்தாலோ நடந்தாலும் அவை பிழைகள்தான். அந்த பிழைகள் நம் உள்ளத்தில் சுமையாக மாறுகின்றன. ஆனால் நல்ல செய்தி என்னவெனில், அறியாமையினாலான பிழைகளுக்கும் மன்னிப்பு உண்டு. இயேசு சிலுவையில் தன்னை வதைத்தவர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியவில்லை. ஆண்டவரே, அவர்களை மன்னித்துவிடும் என்று கூறினார். இதுவே நம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. நம்முடைய குடும்பத்திலும் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் நடந்த பிழைகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அறியாமை செயல்களுக்கு மனமாறி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கலாம். வியாகுல மாதா தன் கண்ணீரோடு நமக்காக மன்றாடும் போது நம் பிழைகள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்ற நம்பிக்கையில் வாழலாம். அன்பார்ந்தவர்களே, பிழைகள் செய்வது மனித இயல்பு. ஆனால் அவற்றை ஒப்புக்கொண்டு மனமாறி ஆண்டவரின் கருணையில் நம்பிக்கை வைப்பதே நம்மை மீட்பதற்கான வழி. பவுலை ஆண்டவர் மன்னித்தது போல நம்மையும் மன்னித்து ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். வியாகுல அன்னையே, எங்கள் தாயே, இன்று நாங்கள் உம்மை நோக்கி வருகின்றோம். எங்கள் மனங்கள் பாவங்களாலும் அறியாமையாலும் சுமை நிறைந்து கிடக்கின்றன. நாங்கள் எத்தனை முறை அறியாமையினாலே பிழைத்திருக்கிறோமோ, எத்தனை முறை எங்களுடைய வார்த்தைகளால் ஒருவரின் இதயம் புண்பட்டதோ, எத்தனை முறை எங்களுடைய அலட்சியத்தால் பலவீனமானவர்கள் துன்புற்றார்களோ. அன்னையே, அவற்றையெல்லாம் உமது கண்ணீரோடு சேர்த்து உமது மகனின் பாதங்களில் வைக்கின்றோம். இயேசுவின் இரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறது. உமது வியாகுல கண்ணீர் எங்களை மன்னிப்பிற்கு வழிநடத்துகிறது. எங்கள் அறியாமையால் செய்யப்பட்ட பிழைகள் எங்கள் மனசாட்சியை புண்படுத்தினாலும் உமது மகன் இயேசு எங்களுக்காக சிலுவையில் கூறிய வார்த்தைகள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியவில்லை. ஆண்டவரே, அவர்களை மன்னித்து விடும். அன்னையே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த பிழைகளை மறைக்கவில்லை. மாறாக அவற்றை ஒப்பு கொடுத்து உமது இருதயத்திற்கு கொண்டு வருகிறோம். நாங்கள் எத்தனை முறை குடும்பத்தினரிடம் கடுமையாக நடந்து கொண்டோமோ, நண்பர்களை காயப்படுத்தினோமோ, எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளில் அலட்சியம் காட்டினோமோ, அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த அனைத்தையும் உமது கரங்களில் சுத்திகரிக்கச் செய்யும். வியாகுல அன்னையே, உமது கண்ணீரின் வலிமையால் நாங்கள் மனமாற்றம் அடைய உதவும். எங்களுடைய உள்ளங்களில் உள்ள சுயநலம், ஆணவம், அலட்சியம் அனைத்தையும் நீக்கி அன்பில் நடக்க கற்றுக்கொடும். எங்களை புண்படுத்தியவர்களை மன்னிக்கும் அருளை எங்களுக்கு தாரும். அன்னையே, நாங்கள் உமது மகனின் சிலுவையின் அடியில் நிற்கின்றோம். உமது துயரங்களோடு எங்கள் துயரங்களை இணைக்கின்றோம். உமது கண்ணீரோடு எங்கள் கண்ணீரையும் சேர்க்கின்றோம். உமது வியாகுல இருதயத்தோடு எங்கள் மனமுருகிய இதயத்தையும் இணைக்கின்றோம். எங்கள் அறியா பிழைகள் அனைத்திற்கும் மன்னிப்பு கிடைக்க எங்களை மீண்டும் தூய்மையாக்கி ஆண்டவரின் ஒளியில் நடத்துவாயாக. வியாகுல அன்னையே, எங்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறியாமையினால் கணவன் மனைவி இடையே புண்படுத்திய வார்த்தைகள், பெற்றோர் குழந்தைகளுக்கு ஏற்படுத்திய காயங்கள், குழந்தைகள் பெற்றோரை புண்படுத்திய தவறுகள், இவை அனைத்தும் ஆண்டவரின் கருணையில் குணமடையட்டும். எங்கள் வேலைகளிலும் உறவுகளிலும் சமூக வாழ்விலும் நாங்கள் செய்த அறியா பிழைகள் அனைத்தும் மன்னிக்கப்படட்டும்.
உமது மகன் எங்களுக்கு கொடுத்த இரக்கத்தின் ஒளியில் நாங்கள் புதிதாய் வாழ்வோம். உமது கண்ணீரால் சுத்திகரிக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் இனி தவறுகளுக்கு இடம் அளிக்காமல் அன்பிலும் பொறுப்பிலும் வளரட்டும். எங்களை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் மனமாற்றத்துடன் ஆண்டவரின் சித்தத்தில் நிலைத்திருக்க உதவுவாயாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். வியாகுல மாதாவை நோக்கி ஜெபம். ஓ பாக்கியவதியான கன்னி மரியாயே, சர்வேஸ்வரனுடைய அமலோற்பவ தாயாரே, தேவரீர் இயேசு நாதருடைய அகோர துன்பத் துயரங்களை கண்டு நேசத்தினுடையவும் துக்கத்தினுடையவும் வேத சாட்சியத்தை தாங்கினீரே. நீர் உமது எண்ணில் அடங்காத கஸ்திகளின் மூலமாகவும் நித்திய பிதாவுக்கு அவருடைய ஏக பேரான திருசுதனை ஒரு தகன பலியாகவும் என் பாவங்களுக்கான பரிகார பலியாகவும் ஒப்பு கொடுத்ததன் மூலமாகவும் என் இரட்சணிய அலுவலில் நீர் இயேசுவோடு ஒத்துழைத்தீர். பாவியாகிய என்னை மீட்டு இரட்சிப்பதற்காக மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதரும் உம் திரு உதிரத்தின் கனியுமான இயேசுவையே இழந்து போகும் அளவுக்கு உம்மை தூண்டிய வாக்கு கேட்டாத நேசத்திற்காக அடியேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உறுதியான பிரதிஜ்ஞையோடு என் ஜீவியத்தை திருத்திக் கொள்ளவும் புதிய பாவங்களால் என் நேச இரட்சகரை இனி ஒருபோதும் நான் சிலுவையில் அறையாதிருக்கவும் அவருடைய வரப்பிரசாதத்தில் என் மரணம் வரைக்கும் நிலையாயிருந்து அவருடைய சிலுவையினுடையவும் திருப்பாடுகளுடையவும் பேறு பலன்களின் வழியாக நித்திய ஜீவியத்தை நான் பெற்றுக்கொள்ளவும் தக்கதாக பிதாவிடமும் சுதனிடமும் உமது வியாகுலங்களின் தவறாத பரிந்து பேசுதலை எனக்காக பயன்படுத்தி அருளும். ஆமீன். நேசத்தினுடையவும் துயரத்தினுடையவும் இரக்கத்தினுடையவும் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாகுல மாதாவின் சுரூபத்திற்கு முன் சொல்லத்தகும் ஜெபம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதரின் மிகுந்த நேசமுள்ள திருமாதாவே, மனஸ்தாபத்தினால் நொறுங்கிய உள்ளத்தோடு உம்மை நோக்கி திரும்பும் எவனையும் தள்ளிவிடாதவரும் துன்பப்படுவோரை தேற்ற மறுக்காதவரும் ஆகிய தேவரீருடைய திரு படத்தின் முன்பாக நீச பாவியாகிய நான் ஆழ்ந்த பக்தியோடு வந்து என் முழு பலத்தையும் கொண்டு உம்மை நேசிக்கவும் வாழ்த்தி ஸ்துதிக்கவும் வேண்டிய வரப்பிரசாதத்தை எனக்கு பெற்று தந்தருளும்படியாக உம்மை இரந்து மன்றாடுகிறேன். ஓ மரியாயின் இரக்கமுள்ள திரு இருதயமே, மிக அநேக பாவிகள் ஏற்கனவே உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டது போலவே நானும் உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தயை செய்தருளும். ஏனெனில் ஓ மகா பரிசுத்த மரியாயே, உம்முடைய இருதயம் இரக்கத்தின் இருதயமே அன்றி வேறு என்னவாயிருக்கிறது? இந்த கிருபையின் ஆசனத்திடமிருந்து அந்த வரப்பிரசாதத்தை மன்றாடி கேட்கும் யாருக்கும் அது மறுக்கப்படுவது எப்படி? மிகுந்த கருணையும் தயவிரக்கமும் உள்ள மாதாவே, துன்பப்பட்டுள்ள ஓர் இருதயத்திற்கு உம்முடைய தயவும் ஆதரவும் எவ்வளவு அதிகமாய் தேவைப்படுகிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஏனெனில் மனுக்குலம் முழுவதும் ஒன்றாய் சேர்ந்தாலும் அதனால் தாங்க முடியாத அளவுக்கு உமது துன்பங்களும் வேதனைகளும் மகா தீவிரமுள்ளவையாயிருந்தன. ஓ உமது நேச குமாரனின் குலைக்கப்பட்ட உருவத்தை நீர் கண்டு தியானித்த போதும் சிதைக்கப்பட்டதும் உயிரற்றதுமான அவருடைய திரு சரீரத்தை உமது கன்னிமை கரங்களில் தாங்கி உமது தாய்க்குரிய இருதயத்தின் மீது மெய்யாக சேர்த்து கொண்டு எண்ணற்ற தடவைகள் அதை அரவணைத்து சுட்டரிக்கும் கண்ணீர் வெள்ளத்தை கொண்டு அதை மூடி இறுதியாக உமது இயேசுவின் காயப்பட்ட நெற்றியின் மீது உமது வாதைப்பட்ட இருதயத்தை சாய்த்த போது உமது ஆத்துமத்தை நிரப்பிய சொல்லிலடங்காத கசப்பை எந்த மனிதனால் உணரக்கூடும்? இந்த வாக்கு கேட்டாத உம்முடைய வேதனையை உமக்கு ஞாபகப்படுத்தி
என் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத் தரும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். மரியாயே, இப்போது நீர் உமது கரங்களில் தாங்கியுள்ள இயேசுவிடம் எனக்காக பரிந்து பேசியருளும். ஓ இயேசுவே, ஓ மரியாயே, உங்கள் சொல்லொண்ணாத துன்பத்தை பார்த்து நீச பாவியாகிய அடியேன் மீது தயவாயிருங்கள். ஓ மிகுந்த நேசத்திற்குரிய இயேசுவே, எனக்காக நீர் தாங்கிய சகல காயங்களையும் வேதனையையும் உமது பரலோக பிதாவுக்கு காண்பித்தருளும். அளவற்ற இனிமை உள்ள திவ்ய கன்னிகையே, தேவரீர் என் நிமித்தமாக சிந்தின கண்ணீர் முழுவதையும் அவருக்கு காண்பியும். ஓ திருசுதனே, ஓ மாதாவே, எனக்காக நீங்கள் அனுபவித்த எல்லா அவஸ்தைகளையும் எல்லா இருதய வாதையையும் அவருக்கு காட்டுங்கள். மரியாயே, உமது வியாகுலங்களின் இந்த வேதனை மிக்க பரம ரகசியத்தின் வழியாக பிதாவாகிய சர்வேஸ்வரனிடமிருந்து எனக்கு இரக்கத்தை பெற்றுத் தாரும். உமது நேசப்பிரிய குமாரனின் நொறுக்கப்பட்டதும் உயிரற்றதுமாகிய திரு சரீரத்தை உமது தாய்க்குரிய கரங்களில் எடுத்து முன்பு நீர் செய்த அதே விதமாக இப்போது இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட திருவிழாவையும் உமது உடைந்த இருதயத்தையும் அவரது கசப்பான துன்பங்களையும் உமது வேதனை உள்ள தயாள இரக்கத்தையும் அவருடையவும் உம்முடையவும் சுட்டெரிக்கிற கண்ணீர்களையும் அவருடையவும் உம்முடையவும் பெருமூச்சுகளையும் ஒரே வார்த்தையில் இயேசுவும் நீரும் இவ்வுலகில் அனுபவித்த சகல துன்பங்களையும் நித்திய பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தருளும். இந்த துன்பங்களின் வழியாக இரக்கத்தையும் மன்னிப்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். ஆமீன். வியாகுல மாதாவிடம் நல்ல மரணத்திற்கான ஜெபம். வியாகுல மாதாவே, இயேசுவின் திரு சிலுவையின் அடியில் நின்றபோது தேவரீர் அனுபவித்த கொடிய வேதனையையும் இயேசுவின் மீது நீர் கொண்டிருந்த அளவற்ற நேசத்தையும் பார்த்து என் கடைசி அவஸ்தையில் என் அருகில் இருக்க தயை செய்வீராக. என் வாழ்வின் கடைசி 3 மணி நேரத்தை உமது தாய்க்குரிய இருதயத்திடம் நான் ஒப்படைக்கிறேன். நம் மகா பிரியத்திற்குரிய ஆண்டவரின் மரண அவஸ்தையோடு இந்த நேரத்தையும் ஒன்றித்து நித்திய பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பீராக. என் மரணத்திற்கு முன்பாக உத்தமமான சிநேகத்தோடும் மனஸ்தாபத்தோடும் திவ்ய நன்மை உட்கொள்ளும் வரப்பிரசாதத்தையும் இயேசுவின் மெய்யான பிரசன்னத்தில் என் ஆத்துமம் என் உடலை விட்டு புறப்படும் வரப்பிரசாதத்தையும் எனக்கு பெற்றுத்தரும்படியாக கல்வாரியின் மீது உம்முடைய கண்ணீரோடு ஒன்றாக கலக்கப்பட்ட இயேசுவின் விலை மதியாத திரு இரத்தத்தை என் பாவங்களுக்கு பரிகாரமாக நித்திய பிதாவுக்கு அடிக்கடி ஒப்பு கொடுக்கும்படி உம்மை இரந்து மன்றாடுகிறேன். பரிபூரண அன்புக்கு பாத்திரமான மாதாவே, என் மரண வேளை நெருங்கி வரும்போது என்னை உம்முடைய குழந்தையாக இயேசுவிடம் சமர்ப்பித்து என் சார்பாக அவரிடம், மகனே, இவனை மன்னியும், ஏனெனில் தான் செய்தது இன்னதென்று இவன் அறியாதிருந்தான், இன்று இவனை உம்முடைய ராஜ்யத்திற்குள் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வீராக. ஆமீன். புனித வியாகுல அன்னைக்கு ஜெபமாலை. பரிசுத்த கன்னி மரியாள் தமது திருமகனின் பாடுகள் நிமித்தமாக அனுபவித்த 7 வியாகுலங்களை தியானிப்போம். முதல் வியாகுலம். இந்த முதல் ரகசியத்தில் புனித கன்னி மரிக்கு சிமியோன் சொன்ன தீர்க்க தரிசனத்தால் தமது திருக்குமாரனுடைய மரணத்தையும் மனிதருடைய சேதத்தையும் அறிந்து அன்னை தமது இருதயத்தில் வியாகுல வாளால் ஊடுருவப்பட்டாளென்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாம் வியாகுலம். இந்த இரண்டாம் இரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனை ஏரோது என்பவன் கொல்ல தேடுகிறதை அறிந்து இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போய் 7 வருஷம் அளவும் மகா துக்கம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாம் வியாகுலம். இந்த மூன்றாம் இரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனோடு தேவாலயத்திற்கு போன விடத்தில் 3 நாள் அவரை தேடியும் காணாது போனபடியால் தமது ஆத்துமத்தில் மிகுந்த வியாகுலப்பட்டாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 4ஆம் வியாகுலம். இந்த 4ஆம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரன் கபால மலையில் மரணமடைய சிலுவை சுமந்து போகையில் அவரை எதிர்கொண்டு வினவின போது வாக்கு கேட்டாத வியாகுலம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 5ஆம் வியாகுலம். இந்த 5ஆம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரன் சிலுவையில் அறையுண்டு எல்லோராலும் கைவிடப்பட்டு ஓர் ஆறுதலும் இல்லாமல் மரணம் அடைகிறதைக் கண்டு துக்க சாகரத்தில் அமிழ்ந்தி மனோவாக்கு கேட்டாத
வியாகுலப்பட்டாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாம் வியாகுலம். இந்த ஆறாம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனுடைய திரு சரீரத்தை சிலுவையினின்று இறக்கி தமது மடிமேல் வளர்த்தி அதிலுள்ள காயங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கையில் சொல்லக்கூடாத வியாகுலம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 7ஆம் வியாகுலம். இந்த 7ஆம் ரகசியத்தில் புனித கன்னி மரியாள் தமது திருக்குமாரனுடைய சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ணின பின்பு அவருடைய மரணத்தையும் திருப்பாடுகளையும் தமது தனிமையையும் நினைத்து மட்டில்லாத கிளேசம் அனுபவித்தாள் என்று தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தேவமாதா சிந்தின கண்ணீருக்கு இறங்கி 3 அருள் நிறை ஜபம் சொல்லும் வகையானது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மிகவும் வியாகுலம் நிறைந்த கன்னிகையே, உமது திருக்குமாரனுடைய ஜீவியத்திலும் மரணத்திலும் நீர் அழுத கண்ணீரை பார்த்து நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபமாயிருந்து உமக்கு ஆறுதல் வரும் அளவும் நாங்கள் பிரலாபித்தள உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். வியாகுல அன்னைக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுக்குள்ளே உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபாதனை அடைந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாகுல அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர் சொரிந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயரமடைந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைவிடப்பட்ட அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆறுதலற்ற அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குமாரனை இழந்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
வாளால் ஊடுருவப்பட்ட அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சஞ்சலத்தில் அமிழ்ந்திய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இருதயத்தினுள் சிலுவையை ஊன்றின அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துக்கமுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர் சுனையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாடுகளின் திரளை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உறுதி நிலையின் குன்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கையின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைவிடப்பட்டவருக்கு பேரின்ப அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு கேடயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவ்விசுவாசிகளின் ஜெயசீலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிர்பாக்கியர்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதியஸ்தர்களுக்கு அமிழ்தமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெலிந்தவர்களுக்கு திடனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரையில் அவதிப்படுகிறவர்களுக்கு துறைமுகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரும் புயலை தனித்தவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு தஞ்சமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துஷ்டர்களுக்கு அச்சமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளின் பொக்கிஷமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்கதரிசிகளின் நேத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் உதவியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளின் கிரீடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸ்துதியர்களின் ஒளியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளின் ஆரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைம்பெண்களின் தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களின் ஆனந்தமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாகத்தக்கதாக மிகவும் வியாகுலம் உள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சுவாமி, தேவரீர் சிமியோன் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே பாடுபட்ட பொழுது மகிமை பிரதாபமுள்ள கன்னி தாயான மரியாயின் மகா மதுரமான ஆத்துமம் வியாகுலங்களால் ஊடுருவப்பட்டதாமே. அவள் வியாகுலத்தையும் வேதனையையும் வணங்கி ஆராதிக்கிற நாங்கள் அவருடைய சிலுவையை சிமித்திரையாய் நேசித்து சகல புனிதர்களின் மகிமையுள்ள பேறுகளினாலும் மன்றாட்டுகளினாலும் உமது திருப்பாடுகளின் பலனை அடையும்படி தயை புரிந்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையை இழக்காதீர்கள். மன்னிப்பு நமக்கு கிடைத்துவிட்டது என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். கருணையின் கதவு
எப்போதும் திறந்தே இருக்கின்றது. இறைவனின் சமாதானமும் வியாகுல மாதாவின் ஆறுதலும் உங்களோடு எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.